2 வாரத்துக்கு ஈரான் அமெரிக்கா போரை நிறுத்துவதற்கு 2 தரப்புமே ஒப்புக்கொண்டார்கள். இதற்கு பாகிஸ்தான் நாங்கள் தான் தூது போனோம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்பாக ஈரான் அமெரிக்காவுடைய ஒரு போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்க. அதில் ஒரு விமானியை தேடுவதற்கு ஒரு பலகட்ட பிரயத்தனங்களை அமெரிக்கா முயற்சி செய்து அந்த விமானியையும் மீட்டிருக்காங்க. அதற்கு பிறகு ட்ரம்ப் அவர்கள் போட்ட ட்வீட் ரொம்ப முக்கியமானது, மிகவும் ஆபாசமானது, அருவருக்கத்தக்கது. அதற்கு பிறகு இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கடைசியில் போர் நிறுத்தம் வந்திருக்கு. போர் நிறுத்தம் எப்படி வந்திருக்கு, யார் காரணம்? கிட்டத்தட்ட 40வது நாள், 40 நாட்கள் நடந்த போர். இதனால் யாருக்குமே ஆதாயம் இல்லை. ஆனால் உலகத்துக்கு பெரிய நஷ்டம். ஈரானுக்கு மட்டும் பாதிப்பு அல்ல, நமக்கு உட்பட அனைவருக்குமே பெரிய பாதிப்பு தான். உலகத்துக்கே பாதிப்பு. இப்போ இன்றைக்கி ஒரு போர் நிறுத்தம் வந்தது என்பது வரவேற்கக்கூடியது. இந்திய நேரம் அதிகாலை 5 மணி, 4:45 இருக்கும் அறிவிப்பு செஞ்சார். அது ஒரு 2 வார காலம் போர் நிறுத்தம். அதை கூட ஒரு வீம்பாக தான் சொன்னார். போர் நிறுத்தம் 2 வார காலத்துக்கு நான் ஈரான் மேலே அணுகுண்டு போடுறதை நிறுத்தி வச்சுருக்கேன். அதாவது இப்போதைக்கு 2 வார காலம் அவனுக்கு உயிர் கொடுத்துருக்கேன், 2 வார காலம் நாங்கள் தாக்க மாட்டோம், சரி ஏதோ ஒன்று. ஆனால் போர் நிறுத்தம் என்பது வரவேற்கக்கூடியது. ஆனால் இந்த போர் நிறுத்தம் வருவதற்கு முன்பாக 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு டென்ஷனான காலகட்டம் என்பது இதுவரை உலகம் சமீப காலத்தில் சந்திக்காத ஒரு காலகட்டம். ஏன்னா முக்கியமாக ட்ரம்ப் சொன்னது என்னென்னா, நாங்கள் ஈரானுடைய அணு மின்சாரம் தயாரிக்கின்ற அந்த புஷ்கர் அந்த மின் உற்பத்தி நிலையத்தின் மேல் நாங்கள் அணுகுண்டு போட்டு தாக்குவோம் அப்படின்னு சொன்னது தான் இன்றைக்கி போர் நிறுத்தத்திற்கான முக்கியமான காரணம். ஈரான் மக்களுக்கு தேவையான 80 விழுக்காடு மின்சாரம் அங்கிருந்து தான் போகுது. அப்போ இங்கே தாக்கி நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னது என்பது அது வெறுமனே ஈரானை மட்டும் பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்களுக்கு அந்த கதிர்வீச்சு ஏற்பட்டால் அங்கே இருக்கின்ற அந்த பெர்ஷியன் வளைகுடாவில் இருக்கின்ற அந்த கடலில் கலக்கும். அது எங்கே போய் முடியும்? சுற்றி இருக்கின்ற வளைகுடா நாடுகள் இருக்கின்ற கடல் தண்ணி ஃபுல்லாக பயன்படுத்த முடியாத இடத்துக்கு போயிடும். இப்போ இது பாதிக்கப்பட்டால் வளைகுடா நாடுகள் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடும். நீங்கள் என்ன வெளிநாட்டிலிருந்து குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கெலாம் வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைட்டில் கொண்டு வருவீங்களா? பிரச்சனை. அப்போ இந்த சிக்கல் வளைகுடா நாடுகளை அதிர்ச்சி அடைய வைத்தது. ஐயோ புஷ்கரை தாக்கிடாதீங்க, அந்த புஷ்கர் அணுமின் விமான நிலையத்தை தாக்கினால் அது ஈரானை விட எங்களுக்கு தான் பாதிப்பு இருக்கும். இல்லை, அதுவும்